வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் பொதுக்குழு வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வத்தின் அனுமதி இல்லாமல் எப்படி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும்? அதாவது பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்றால் அதிமுக தொண்டர்களுக்கு 2 வாரத்திற்கு முன்பாகவே அறிவிப்பு வெளியிட வேண்டும், ஒருங்கிணைப்பாளரிடம் கையெழுத்து வாங்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் ஒருங்கிணைப்பாளரிடம் அனுமதியும் பெறாமல் 2 நாட்களில் அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை பொதுச்செயலாளராக தேர்வு செய்து அதிமுகவின் கொள்கைகளை மாற்றி எடப்பாடி மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டார் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். கிட்டத்தட்ட 10 வழக்குகளுக்கு மேலாக நீதிமன்றத்தில் நடந்தது. அதில் 8 வழக்குகள் பன்னீர்செல்வம் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் ஒரு வழக்கில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைந்தார். மீதமுள்ள ஒரு வழக்கு தான் தற்பொழுது நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இறுதி வழக்கானது பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வந்தால் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தான் என்பதையும், அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் எந்த வேட்பாளருக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பன்னீர்செல்வத்திற்குத்தான் வரும் என்பதையும் நீதிமன்றம் தெரிவிக்கும். இந்த வழக்கை பற்றியான முழு விவரங்கள் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் கூறுகையில், அதிமுக நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களிடம்தான் செல்லும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணம், எடப்பாடி அதிமுகவின் கொள்கைகளை மாற்றி சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டுள்ளார். அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட நபர்களுக்காக கொள்கைகளை மாற்றக்கூடாது என்று ஆரம்பகால கட்டத்திலேயே வைத்திருந்தார். அதிமுகவின் தொண்டர்கள் அனுமதி இல்லாமல் கொள்கைகளை மாற்றியதும் பொதுக்குழுவை கூட்டியதும் சட்டத்திற்கு எதிரானது என்பதை பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்த பிறகு சிறப்பாக வாதாடியுள்ளார். இந்த வழக்கானது இன்று இறுதி தீர்ப்பாக இருக்கலாம். மேலும் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வந்துவிட்டால் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் தலைமையில்தான் நடக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பன்னீர்செல்வம் அவர்கள் மீட்டெடுத்து அதை சிறப்பாக வழிநடத்தி அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் தொண்டர்கள். எடப்பாடி இதற்கு தடையாக இருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் எதிரியை வீழ்த்தி நீதிமன்ற தீர்ப்போடு களத்தில் அதிமுக பன்னீர்செல்வம் தலைமையில் செயல்படும் என்று கூறியுள்ளார்.